ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களோட ப்ளே டென்ட் எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அந்த பேக்கேஜில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். 15 பைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பைப்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்காக 10 கனெக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டு கிளாத் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பைப்ஸ்லேயும் கனெக்டர்ஸ்லேயும் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து ஏபிசிடி கனெக்டர்ஸ்க்கு இ அண்ட் எஃப்னு சொல்லி அவங்களே நேம் பண்ணியிருந்தாங்க. பைப்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வேரியஸ் சைஸஸில் கொடுத்துருந்தாங்க. அண்டு கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் இன்ச்சஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டென்ட்டோட பேஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும். டென்ட்டோட பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பைப் நம்பர் ஏவும் பைப் நம்பர் சியும் தேவைப்படும். பைப் நம்பர் ஏ தான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டு. அது லாங்கஸ்ட்டை வந்து நம்ம அகலத்துக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சி வந்து நீளத்துக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏ அண்ட் பி பைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக 90 இன்ச்சில் இருக்கிற நாலு கனெக்டரை நம்ம 4 கார்னர்லேயும் போட்டு டென்ட்டோட பேஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா டென்ட்டுக்கான பில்லர் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இந்த 4 கார்னரில் உள்ள கனெக்டர்லேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பைப் நம்பர் பியை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பான பில்லரும் ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கான சைடு ரூஃப் 2 ரெடி பண்ணணும். ஸோ ஒரு சைடு ரூஃபுக்காக நம்ம பி வச்சுருந்தோம் இல்லையா, பிக்கு மேலே கனெக்டர் இ, அதாவது 135 இன்ச்சஸில் இருக்கிற 4 கனெக்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணி லெவல் பண்ணதுக்கப்புறமா இந்த 4 சைடுமே பார்த்தீங்கன்னா பைப் நம்பர் டியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். பைப் நம்பர் டி தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ டியை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம டென்ட்டுக்கான சைடு ரூஃபையும் நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த டியை ஜாயின் பண்ணுறதுக்கு, அந்த டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் தேவைப்படும். அந்த கனெக்டர் தான் எஃப் வந்து 135 இன்ச்சு. சரியா? இப்போ சென்டரில் ஃபைனல் ஸ்டேஜாக என்ன பண்ணுறோன்னா சென்டரில் வந்து நம்ம அந்த சென்டர் ரூஃப்காக பைப் நம்பர் ஏ, நம்ம மொத்தம் 5 பீசஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் வந்து பைப் நம்பர் ஏவை சென்டரில் வச்சு வந்து நம்ம ரூஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக வந்து இப்படி தான் இருக்கும். டென்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் த ஸ்கெலிட்டன் ஆஃப் த டென்ட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த டென்ட் கிளாத்தை வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா அதில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெலிட்டன் மேலே அந்த பைப்ஸ் மேலே நம்ம டென்ட் கிளாத்தை போட்டு நம்ம அப்படியே இழுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம டென்ட் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா ரிவ்யூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. கிளாத் வந்து டென்ட்டு கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம கொடுத்த அமௌண்ட்டுக்கு வர்த்துன்னு தான் சொல்லணும். பைப்ஸ் எல்லாமே ஸ்டர்டியாக இருக்குது. பைப்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது. நல்லாவே ஒர்த்து தான். அதே மாதிரி இதில் வந்து கலர்ஸ் அண்ட் தீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பைடர்மேன் தீமு, பென்டன் தீமு, அந்த மாதிரி பாய்ஸ்க்கு ஏற்ற தீம்ஸும் இருக்குது. கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரின்சஸ்ஸு, கேண்டி ஷாப்பு, அந்த மாதிரி யூனிக்கான்னு சொல்லிட்டு நிறைய தீம்ஸும் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம். தாராளமாக நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஜெசிகாவும் எங்கள் கூடவே இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணால், கூடவே இருந்து பார்த்துட்டே இருந்தால், ரொம்பவே க்யூரியஸாக இருந்தால். நாங்கள் டென்ட் ரெடி பண்ணி முடித்ததும் அவள் உடனே உள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் வந்து 6 மாதமாக கேட்டுட்டு இருந்ததுனால அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணால். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க கேட்கும்போது நம்ம பர்த்டே கிஃப்டாக இதை வாங்கி கொடுத்தோன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.